ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பொதுவாக முலைகள் என்று வரும், இடுப்பு என்றெல்லாம் வரும் பாசுரங்கள் எல்லாம். ஒன்று அதெல்லாம் எம்பெருமானுக்கு போகஸ்தானங்கள். இப்போ ஆண்டாள் நாச்சியார் அவளுடைய திருமேனி முழுவதுமே எம்பெருமானுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அந்த விதத்திலே பார்க்கும் பொழுது அந்த பரமபுருஷனான எம்பெருமானுக்கு ஸ்திரீயான ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருமேனியை கொடுக்கிறாள் என்பது ஒரு விஷயம். இதுல இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களும் இருக்கு. அதையும் நாம் வைத்துக் கொண்டோம் நன்றாக புரியும். இது திருப்பாவையிலே நாம் அனுபவித்திருக்கிறோம். குத்துவிளக்கரிய பாசனத்திலே ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை எல்லாம் விளக்கியுள்ளார் ஆச்சாரியர்கள், விளக்கியுள்ளார்கள். அது என்னன்னா, எங்கெல்லாம் முலை என்று வருகிறதோ அங்கெல்லாம் பக்தி என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதே போல எங்கெல்லாம் கண் என்று வருகிறதோ அங்கெல்லாம் ஞானம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் இடுப்பு என்று வருகிறதோ அங்கெல்லாம் வைராகியம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இது பொதுவாக இந்த 3 விஷயங்கள் நிறைய இடத்துல வியாக்கியானத்திலையும் வரும், பாசுரங்கள்லயும் வரும். அதை அந்தந்த ஆழ்பொருள்கள், உள்பொருள்களை நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் இன்னும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். முலை பெரிதாக இருக்கிறது என்றால் பக்தியானது மிகவும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த பக்தியானது எம்பெருமானுடைய அனுபவத்துக்காக இருக்கிறது என்று அர்த்தம். அதே போல கண்ணு ரொம்ப பெருசா இருக்கு என்று பல பாசுரங்களிலே கோதரி கண்ணினாய், தாமரை கண்ணினாய் என்றெல்லாம் ரொம்ப அழகாக அந்த கண்ணை வர்ணிப்பார்கள். அப்ப அந்த ஞானமானது நன்றாக மலர்ந்திருக்கிறது, அந்த ஆத்மாவுக்கு ஞானம் நன்றாக பிரகாசமாக இருக்கிறது என்று அர்த்தம். இடுப்பு என்று சொல்லும் பொழுது அது வைராகியம், சிரித்திருக்கிறது என்றால் இந்த உலக விஷயங்களிலே ஆசை இல்லாமல் இருக்கிறான் என்று அர்த்தம். அதை நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் எல்லா பாசுரங்களுக்கும் நமக்கு ரொம்ப அழகா அந்த உள் அர்த்தம் நன்றாக புரிந்துவிடும். மேலான அர்த்தமும் பல இடங்கள்ல பொருத்தமாகத்தான் இருக்கும். எல்லா இடங்களுமே பொருத்தமாகத்தான் இருக்கும். ஏன்னா மேலான அர்த்தம் என்ன, இது எல்லாமே எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு இருக்கிறது என்று வரும்பொழுது அப்படியும் பொருத்தமாக இருக்கும். உள் அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் அதுவும் நன்றாகவே பொருத்தமாக இன்னும் அழகாக இருக்கும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org